பாகிஸ்தானுடன் பதற்றம் நீடிக்கும் நிலையில் சென்னையில் உள்ள வணிக வளாகங்களுக்கு கூடுதல் பாதுகாப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். சென்னையில் எந்தெந்த இடங்களில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு, விவரங்களை சொல்லலாம் கதிரவன். இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்றம் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில ஆபரேஷன் செந்தூர் என்ற அடிப்படையிலும் பல்வேறு நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொண்டு வந்திருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக பல்வேறு நடவடிக்கைகள் சென்னை காவல்துறை மேற்கொண்டு வருகிறது. குறிப்பா மத்திய அரசு அலுவலகங்களில் 24 மணி நேரமும் பாதுகாப்பை பலப்படுத்தவும் கண்காணிப்பை தீவிரப்படுத்தவும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அதே போல நள்ளிரவு நேரங்களில் கைத்துப்பாக்கியுடன் கூடிய போலீசார் பாதுகாப்பும் போடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தான் தற்போது திரையரங்களுக்கும் பாதுகாப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் இருக்கக்கூடிய முக்கிய திரையரங்களுக்கு உதவி ஆய்வாளர் தலைமையிலான 2 காவலர்கள் அடங்கிய போலீஸ் பாதுகாப்பானது போடப்பட்டிருக்கிறது. அதே போல சென்னையில் இருக்கக்கூடிய முக்கிய மால்கள், பொதுமக்கள் அதிக கூடக்கூடிய மால்களுக்கும் பாதுகாப்பானது போடப்பட்டிருக்கிறது. எக்ஸ்பிரஸ் அவென்யூ, விஆர் மால், போனிக்ஸ் மால், ஸ்பென்சர் பிளாசா, விஜயா மால் ஆகிய மால்களுக்கும் போலீஸ் பாதுகாப்பானது போடப்பட்டிருக்கிறது. ஒரு உதவி ஆய்வாளர் தலைமையில் 4 போலீசார் என 5 போலீசார் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருப்பதாகவும், அதே போல திரையரங்கிலும் போலீசார் பாதுகாப்பு பணியை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சில ராயப்பேட்டை மற்றும் அண்ணா சாலை பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான திரையரங்குகள், அதே போல சென்னையில் இருக்கக்கூடிய திரையரங்குகளுக்கும் இந்த போலீஸ் பாதுகாப்புகள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த போலீஸ் பாதுகாப்பானது வழங்கப்பட்டிருப்பதாகவும், முக்கிய சந்தேகப்பட்டிருக்கக்கூடிய நபர்களை கண்காணிக்கவும் அவர்களை விசாரணைக்கு உட்படுத்தவும் அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.